வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம OnePlus பேண்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்மார்ட்டான க்யூட்டான குட்டி ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்டை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம OnePlus பேண்ட் பிளாக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ OnePlus பேண்ட் இது வந்து பிளாக் கலரில் இருக்க போகுது. அண்ட் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து பேண்டில் யூஸ்வலாக ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுற அந்த ஃபீச்சர் வந்து வர்றது ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் OnePlus பேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் இருக்குது. ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலும் எதுவுமே ஆகாது. இது போட்டு நீங்கள் ஸ்விம் பண்ணலாம், நீங்கள் வந்து டைவ் பண்ணலாம். அதே நேரத்தில் 13 எக்ஸசைஸ் மோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்ட் ரேட்டிங்கும் இருக்குங்க. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் OnePlus பேண்ட் பிளாக். OnePlus பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்மார்ட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர். இந்த ஒயர்லெஸ் சார்ஜரோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒயர்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் அதோடைய சாக்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அண்ட் நம்ம வந்து வாட்சை கடைசியாக பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி சார்ஜ் பண்ணணும், என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது, அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவபிள் மவுண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஹெட்டை வந்து ஸ்ட்ராப்பில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப போட்டுக்கலாம். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக OnePlusோடைய எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு ஒன்று கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து QRல வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் சைடில் வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் எடுத்து பார்ப்போம். பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ பேண்டுக்கும் ஸ்மார்ட் வாட்சுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இதை போட்டே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், இதை போட்டே நீங்கள் வந்து தூங்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட் சிலிகான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து இதை ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ OnePlus பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ₹1 சாக்லேட் சைஸில் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் சைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார்ஸ் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி தான், பட் ஸ்டில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாடி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இந்த ப்ரொடெக்ஷன் கவர் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா OnePlus அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து சார்ஜிங் சாக்கெட்டில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பக்கத்தில் கொண்டு போய் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்டாச் ஆகிடுது. இதை வந்து நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன் சார்ஜர்ஸ்லையோ நீங்கள் வந்து டேரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து OnePlus பேண்டை வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus பேண்டில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பட்டனுமே இருக்காது. நீங்கள் வந்து இதில் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணணுன்னாலும் ஃபோன் வழியாக மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து எந்த பட்டன்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஸோ எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது இதை வந்து சார்ஜிங் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும்போது மட்டும்தான் இது வந்து ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் வந்து எந்த பட்டனுமே இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சார்ஜரோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் OnePlus ஹெல்த் ஆப் அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். இது வந்து எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லேருந்துமே டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு பேர் சர்ச்சில் போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா பேர் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து இப்படி கையை வச்சுட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா பிளாங்க் ஆயிரும். திரும்ப கை வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் தெரியும். நான் வந்து ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி பேர் பண்ணனால OnePlus பேண்ட் கனெக்டட் அப்படின்னு காட்டுது. 82% பேட்டரி இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த கலரில் வேணும், இப்போ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செட்டஸ்
கிளாக் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். அண்ட் ஸ்மார்ட் பேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சைஸ் வைஸ் வந்து சின்னதாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கோவிடுக்கு அப்புறம் ஸ்மார்ட் பேண்டில் கூட உங்களுக்கு வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, கேலரிஸ் எவ்வளோ பர்ன் ஆகிருக்கு, ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்லீப் ட்ராக்கர் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்லீப் ட்ராக்கரை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது வாட்சை வந்து கையில் கட்டியிருக்கணும் அண்ட் ஃபோனோடையும் கனெக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இருக்குது, ஹார்ட் ரேட் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸும் இருக்குது. சின்ன ஸ்மார்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ராப்போடு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போது இதில் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி ஆக்டிவிட்டி இருக்குது, ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, ஹார்ட் ரேட் இருக்குது. ஹார்ட் ரேட் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட் ரேட் வந்து அது மெஷர் பண்ணிகிட்ருக்கு. 96 அப்படின்னு காட்டுது. ஸோ இது மாதிரி உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து இப்போது இப்படி ஹைட் பண்ணிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடும். அடுத்தது பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ பிளட் ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlusலேருந்து ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு கம்மி விலையில் வந்து ஸ்மார்ட் பேண்ட் வந்து எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ OnePlus பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஹெல்த் வைஸ் என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ OnePlus ஸ்மார்ட் பேண்டுக்கும் ஸ்மார்ட் வாட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணலாம். சில அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வந்து மாற்றிக்கலாம். பட் ஸ்மார்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த OnePlus பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் நீங்கள் தேவைப்படுற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து இதில் வந்து இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து செக் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஹார்ட் ரேட்டும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய கேலரிஸ் செக் பண்ணலாம், எக்ஸசைஸ் செக் பண்ணலாம், ஸ்லீப் ட்ராக் பண்ணலாம், 24 hours உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து மேலேயோ கீழேயோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்கிற OnePlus குவாலிட்டியோட உங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1499 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன் லெவல்லாம் செக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்த வரைக்கும் இதில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட வருது. உங்களுக்கு யாராவது கால் பண்ணால் கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. நீங்கள் வந்து ஃபோனில் தான் அட்டன் பண்ண முடியும். பட் ஸ்டில் யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனாக இதில் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி IP68 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை போட்டு நீங்கள் குளிக்கலாம், ஸ்விம் பண்ணலாம், தண்ணியில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக OnePlus கிட்டேருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.